जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 20வது சர்க்கம் பார்க்க போகிறோம். விஸ்வாமித்திரர் ராமரை காட்டிற்கு அழைத்த பிறகு தசரதர் என்ன கூறினார் என்பதை பற்றி இந்த சர்க்கத்தில் பார்க்க போகிறோம். விம்சர்கः ஸ்லோகம் 1. தச்ருத்வா ராஜசார்தூலோ விஸ்வாமித்ரஸ்ய பாஷிதம் முகூர்த்தமிவ நிசம்யங்க சம்ஞாவனிதம் அப்ரவீத். விஸ்வாமித்திரர் கூறியதை கேட்ட ராஜசிம்மமான தசரதர் ஒரு முகூர்த்த காலம் போல் நினைவிழந்து கிடந்தார். பின்னர் உணர்வு பெற்று இவ்வாறு கூறினார். ஸ்லோகம் 2. ஊனஷோடஷ வர்ஷோ மே ராமோ ராஜீவலோச்சனக ந யுத்த யோக்யதாமஸ்ய பஷ்யாமி சக ராட்சசைஹி. தாமரை கண்ணனான என்னுடைய ராமனுக்கு இன்னும் 16 வயது கூட ஆகவில்லை. ஆகவே அரக்கர்களோடு போர் புரியும் தகுதியை பெறவில்லை என்று கருதுகிறேன். ஸ்லோகம் 3. இயமக்ஷோஹினி பூர்ணா யஸ்யாஹம் பதிரீஸ்வரஹ அனயா சம்வருதோ கத்வா யோத்தாஹம் தை நிஷாச்சரைஹி. அச்சோகினி கணக்கான படை வீரர்களுக்கு நான் தலைவன். இந்த படையுடன் சென்று நான் அந்த அரக்கர்களுடன் போர் புரிகிறேன். ஸ்லோகம் 4. இமேஷு ராஷ விக்ராந்தா ப்ருத்யா மேஸ்திர விஷாரதாக யோக்யா ரக்ஷோ கணேர் யோத்தும் ந ராமம் நேத்தும் அர்ஹசி. என்னுடைய சேனை வீரர்கள் சூரர்கள், வெல்ல முடியாதவர்கள், அஸ்திர பிரயோகத்தில் வல்லவர்கள், அரக்கர் கூட்டங்களுடன் சண்டையிடுவதற்கு தகுந்தவர்கள். அருள் கூர்ந்து ராமனை அழைத்து செல்வதாக கூறாதீர்கள். ஸ்லோகம் 5. அஹமேவ தனுஷ்பாணிர் கோப்தா சமரமூர்தனி யாவத் பிரணாந்தரிஷ்யாமி தாவத் யோத்ஸ்ய நிஷாச்சரிஹி. வில்லேந்தியவனாக நானே யுத்தக்களத்தில் முன்னின்று தங்கள் யாகத்தை காப்பாற்ற என் உடலில் உயிர் இருக்கும் வரையில் அரக்கர்களுடன் போரிடுவேன். ஸ்லோகம் 6. நிர்விக்னவ்ரதச்சர்யாசா பவிஷ்யதி சுரக்ஷிதா அஹம் தத்ராகமிஷ்யாமி ந ராமம் நேதும் அர்ஹசி. என்னால் பாதுகாக்கப்பட்ட உங்கள் யாக விரதானுஷ்டானம் இடையூறு இல்லாமல் நிறைவேறப் போகிறது. நானே அங்கு வருகிறேன். ராமனை அழைத்து போவதாக கூறாதீர்கள். ஸ்லோகம் 7. பாலோஹ்ய கிருத வித்யஸ்ய ந ச வேதி பலாபலம் ந சாஸ்திரபல சம்யுக்தோ ந ச யுத்த விஷாரதக. ராமன் சிறுவன், கல்வியை இன்னும் முடிக்காதவன், எதிரிகளின் பலாபலங்களை அறியாதவன், அத்துடன் போர்க்கலையில் வல்லவனும் அல்ல. ஸ்லோகம் 8 முதல் 12 வரை. ந சாசோ ரக்ஷசாம் யோக்யக கூடயுத்தாஹி தே த்ருவம் விப்ரயுக்தோ ஹி ராமேன முகூர்த்தமபி நோத்சஹே ஜீவிதம் முனி ஷார்தூல ந ராமம் நேதும் அர்ஹசி யதி வா ராகவம் பிரஹ்மன் நேதுமிச்சசி சுவ்ரத சதுரங்க சமாயுக்தம் மயா ச சகிதம் நய ஷஷ்டிர்வர்ஷ சகஸ்ராணி ஜாதஸ்ய மம கௌஷிக துக்கேனோத்பாதித்தஷாயம் ந ராமம் நேதும் அர்ஹசி சதுர்ணாம் ஆத்மஜானாம் ஹி ப்ரீதி பரமிகா மம ஜேஷ்டம் தர்ம பிரதானம் ச ந ராமம் நேதும் அர்ஹசி கிம் வீர்ய ராட்சசாஸ்தே ச கஸ்ய புத்ரஸ்ய கேச்சதே. அரக்கர்கள் மாய யுத்தம் செய்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அவர்களுடன் யுத்தம் செய்யும் தகுதி ராமனுக்கு இல்லை. ராமனை விட்டு பிரிந்து ஒரு முகூர்த்த காலம் கூட உயிர் வாழ மாட்டேன். முனிவரே, நிச்சயமாக ராமனை அழைத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால்
4 படையுடன் கூடிய என்னுடன் கூட அவனை அழைத்து செல்லுங்கள். 60,000 ஆண்டுகள் தவித்து கொண்டிருந்த பின் பெற்ற பிள்ளை இந்த ராமன். ராமனை அழைத்து போவதாக கூறாதீர்கள். என்னுடைய 4 புதல்வர்களில் குலதர்மங்களை தொடர்ந்து நடத்த வேண்டிய கடமையுடன் மூத்த மகன் ராமனிடம் எனக்கு அபாரமான அன்பு. எனவே ராமனை அழைத்து போவதாக கூறாதீர்கள். அந்த அரக்கர்களுடைய பலம் என்ன? அவர்கள் யாருடைய புத்திரர்கள்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஸ்லோகம் 13. கதம் பிரமாணா கே சைதான் ரக்ஷந்தி முனி பொங்கவ கதம் ச பிரதி கர்த்தவ்யம் தேஷாம் ராமேன ரக்ஷசாம். முனிவரே, அவர்கள் உயரம் பருமன் எவ்வளவு? எவர்கள் அவர்களை பரிபாலிக்கிறார்கள்? ராமன் அந்த அரக்கர்களுடன் எவ்வாறு சண்டை போட வேண்டும்? ஸ்லோகம் 14-15. மாமகைர்வா பலிர் பிரஹ்மன் மயாவா கூட்டயோதினாம் சர்வம் மேஷம் ச பகவன் கதம் தேஷாம் மயாரணே ஸ்தாவ்யம் துஷ்ட பாவானாம் வீர்யோத்சிக்தா ஹி ராக்ஷசாகா தஸ்ய தத்வசனம் ஸ்ருத்வா விஸ்வாமித்ரோ அப்யபாஷத. முனிவரே, மாய யுத்தம் செய்பவர்களான அவர்களுடன் என் படை வீரர்களும் நானும் எவ்வாறு போர் புரிய வேண்டும்? முனிபுங்கவரே, நான் எவ்வாறு வீர செருக்கும் தீய குணங்களும் உடைய அரக்கரை எதிர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் எனக்கு கூறுங்கள். இவ்வாறு தசரதர் கூறியதும் அவர் சொற்களை கேட்ட விஸ்வாமித்திரர் பின்வருமாறு கூறினார். ஸ்லோகம் 16. பௌலஸ்த்ய வம்ச பிரபவோ ராவணோ நாம ராட்சசக ச பிரஹ்மணாத் தத்தவரஸ்த்ரைலோக்யம் பாததே புருஷம். புலஸ்திய வம்சத்தில் தோன்றியுள்ள ராவணன் என்ற அரக்கன் பிரம்மாவினால் கொடுக்கப்பட்ட வரத்தின் பலத்தினால் 3 உலகங்களையும் மிகவும் துன்புறுத்தி வருகிறான். ஸ்லோகம் 17. மகாபலோ மகாவீர்யோ ராட்சசேர் பகுபீர்வ்ருதக ஸ்ரூயதே ஹி மகாவீர்யோ ராவணோ ராட்சசாதிபக. அரக்கர்களுக்கு எல்லாம் தலைவனான ராவணன் மகாவீரமும் மகாபலமும் பொருந்தியவன். ஏராளமான அரக்கர்களால் எப்போதும் சூழப்பட்டிருப்பவன். ஸ்லோகம் 18. சாக்ஷாத் வைஷ்ரவண பிராதா புத்ரோ விஸ்ரவசோ முனேஹே யதா ஸ்வயம் ந யக்ஞஸ்ய விக்னகர்த்தா மகாபலக. குபேரனுடைய சகோதரன், முனிவர் விஸ்ரவசின் குமாரன். பலசாலியான அவன் தானே நேரடியாக வந்து வேள்விகளை தடுப்பதில்லை. ஸ்லோகம் 19. தேன சஞ்சோதிதோ த்வௌது ராட்சசோ சுமஹாபலோ மாரேட்ச சுபாஹுஷ யக்ஞ விக்னம் கரிஷ்யதக. அவனால் தூண்டப்பட்ட மிக அதிகமான ஆற்றல் கொண்ட 2 அரக்கர்களான மாரீசனும் சுபாகுவும் வேள்விக்கு இடையூறு செய்பவர்கள். ஸ்லோகம் 20. இத்யுக்தோ முனினா தேன ராஜோவாச முனிம் ததா நஹி சக்தோஸ்மி சங்கிராமே ஸ்தாதும் தஸ்ய துராத்மனக. விஸ்வாமித்திரர் இவ்வாறு கூறியதை கேட்ட மன்னர், தீயவனான அவனுடன் போர் புரியும் சக்தி எனக்கு இல்லவே இல்லை என்று கூறினார். ஸ்லோகம் 21. சத்வம் பிரசாதம் தர்மஞ்ஞ குருஷ்வ மம புத்ரகே மம சைவால்ப பாக்யஸ்ய தைவதம் கி பவான் குருஹு. அறம் அறிந்த பெரியோரே, அருள் கூர்ந்து என் புத்திரன் விஷயத்தில் தயவு காட்டுங்கள். நானோ பாக்கியமில்லாதவன். ஆதலால் தாங்கள்தான் எனக்கு அருள் செய்யும் தெய்வம், ஆச்சாரியன் எல்லாம். ஸ்லோகம் 22. தேவதானவ கந்தர்வா யக்ஷாபதக பன்னகாஹா ந சக்தா ராவணம் சோடும் கிம் புனர்மானவாயுதி. தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், பட்சி, நாகர்கள் கூட ராவணனை போரில் எதிர்கொள்ள வல்லவர்கள் அல்லர் என்னும் போது அல்பம் மானுடர்கள் எம்மாத்திரம். ஸ்லோகம் 23-24. சஹி வீரியவதாம் வீரியம்
आदत्ते युधि राक्षसः तेन चाहं न शक्नोमि संयोद्धुं तस्य वा बलैः. அந்த அரக்கன் யுத்தத்தில் மாவீரர்களின் வீரத்தை அபகரித்து விடுகிறான். அதனால் நான் என் படைகளுடன் புத்திரர்களுடனும் சேர்ந்து சென்றாலும் அவனுடனோ அவன் படைகளுடனோ போர் புரியும் சக்தி எனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது தேவகுமாரனை போன்றவனும் போர்க்கலையில் தேர்ச்சி பெறாதவனுமான என் பிள்ளை அரக்கர்களை எதிர்த்து போர் புரிய முடியுமா? ஸ்லோகம் 25. பாலம் மே தனயம் பிரஹ்மன் நைவ தாஸ்யாமி புத்ரகம் அத காலோபமோ யுத்தே சுதௌ சுந்தோபசுந்தயோகோ. மகாதவசீலரே, சிறு குழந்தையான என் மகனை ஒருபோதும் தரமாட்டேன். சுந்தோபசுந்தர்களின் புதல்வர்களான அவ்விரு ராக்கதர்களும் யுத்தத்தில் சாட்சாத் யமனுக்கு நிகரானவர். ஸ்லோகம் 26. யக்ஞ விக்னகரோ தௌ தே நைவ தாஸ்யாமி புத்ரகம் தயோரன்யதரே நாகம் யோத்தாஸ்யாம் சுஹ்ருத்கணக அன்யதா த்வனு நேஷ்யாமி பவந்தம் சக பாந்தவக. அப்படிப்பட்ட கொடியவர்கள் உங்கள் யாகத்திற்கு இடையூறு செய்கிறார்கள் என்றால் என் புத்திரனை கொடுக்கவே மாட்டேன். அவர்கள் இல்லாத மற்ற அரக்கர்களுடன் நான் என் உற்றார் உறவினருடன் போர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். இல்லாவிட்டால் நானும் என் பந்துக்களும் தங்கள் காலில் விழுந்து வணங்கி கேட்டுக்கொள்வோம், ராமனை கேட்காதீர்கள் என்று. ஸ்லோகம் 27. இதி நரபதி ஜல்பனாத் த்விஜேந்திரம் குஷிகசுதம் சுமகான் விவேஷமன்யுகோ சுகுதைவ மகே அக்னி ராஜ்யசிக்தக சமபவத் ஜ்வலிதோ மகர்ஷி வக்னிஹி. இவ்வாறு மாமன்னரின் உப்புச்சப்பில்லாத உரையை கேட்டதும் குஷிகருடைய புத்திரரும் அந்தனோத்தமருமான விஸ்வாமித்திரர் அடக்க முடியாத பெருங்கோபத்தை அடைந்தார். வேள்வியில் நன்கு சொரியப்பட்ட நெய் ஆகுதியால் கொழுந்துவிட்டு எரியும் அக்னியைப் போல் மகரிஷி என்ற அக்னி பெரிய நெருப்பு கொழுந்துகளை விட்டுக்கொண்டு கனன்றார். இவ்வாறாக பாலகாண்டத்தில் 20வது சர்க்கம் முடிவடைகிறது. ஸ்ரீ ஹரியே நமக. ஜானகி காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய்.